கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு பிறகு இலங்கையினுடைய ஒரு அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குட்பட்ட பாதை மக்கள் பாவனைக்காக ஜனாதிபதியோட பணிப்புரையின் பேர்ல திறக்கப்பட்டது. இருபத்தைந்து வருடங்களாக இந்த பாதை மூடப்பட்டுள்ளது. இதை பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கும். எவ்வளவு பாவிக்கக்கூடிய பாதையை மூடி வைத்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்தில் ஜனாதிபதி வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். யுத்தமில்லாத காலத்தில் ஏன் இந்த பாதைகளை மூடி வைக்க வேண்டும்? எங்களுடைய அந்த காலத்து ஞாபகங்கள் வந்து போகின்றது. 95ஆம் ஆண்டு இந்த பாதையை மூடிவிட்டார்கள். நாங்கள் சிறிய வயதில் ஓடி விளையாடிய பாதை பாடசாலைகளுக்கு சென்ற ஞாபகங்கள் வந்து போகின்றன. கொழும்பினுடைய முக்கியமான பகுதி மட்டும் இல்ல, அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள்ல மிக முக்கியமான ஒரு இடம். அதாவது இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அதி உயர் பாதுகாப்பு வலயமா இருந்த ஒரு பிரதேசம். நேற்று வரைக்கும் இந்த இடம் அதி உயர் பாதுகாப்பு வலயமாகவும் மக்கள் பாவனைக்கு அனுமதிக்கப்படாத ஒரு பிரதேசமாக இருந்தது. அதாவது அலரி மாளிகைக்கு பின்பக்கம் இருக்கிற ஒரு பாதை. இந்த பாதை யாருமே எனக்கு தெரிஞ்சு நாம இதுவரைக்கும் கால் வைக்காத இடங்கள்ல இந்த பாதையும் ஒன்று நான் நினைக்கிறேன். அலரி மாளிகைக்கு பின்பக்கமா இருக்கிற பிரதேசம். நாம இந்த பிரதேசத்தை சுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது கங்காராம பன்சல் இருக்கு, அதோட இருக்கிற லேக் இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் ரவுண்ட் போட்டால நாங்க இங்க அதாவது புதுசா திறந்த பாலம் இருக்கு, அந்த பக்கமா நாங்க கொழும்பு பக்கம் போகலாம். அதாவது கோல்பேஸ் பக்கம் பெட்டா பக்கம் போகக்கூடிய ஒரு பாதை தான். இப்ப நான் இந்த பாதைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம்னு சொன்னா, நேற்றைய நாள்ல இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதை பொதுமக்களுடைய பாவனைக்காக இந்த பாதையை திறந்திருக்காங்க. இந்த பாதை வழியா தான் இப்ப நான் நடந்து கொண்டிருக்கேன். இந்த பாதையை நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுவரைக்கும் நாம கொழும்புல பார்க்காத ஒரு பாதை தான். இந்த பக்கமா நான் முதல் காட்டின மாதிரி கங்காராம பன்சல் இருக்கு, இந்த பக்கமா நம்ம கொழும்பு பக்கம் போறது. இந்த பக்கம் தான் இருக்கு அலரி மாளிகை இருக்கு, பிரதமர் உத்தியோகபூர்வ இல்லம்னு சொல்லுவாங்க இந்த பிரதேசம். இந்த பிரதேசத்தை பாருங்க. இது இந்த பக்கம் ஒரு கேட் இருந்துச்சு, இதுல ஒரு பெரிய கேட் ஒன்று இருந்தது. அந்த கேட்டை உடைச்சி, அதாவது பெரிய அந்த ஜேசிபின்னு சொல்லுவோம், அதை கொண்டு உடைச்சி தான் இந்த கேட்டை எடுத்திருக்காங்க. நேற்றைய நாளில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுடைய பணிப்புரையின் பேர்ல இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் தான் அலரி மாளிகை, அலரி மாளிகையுடைய பின்பக்கம். இது மிக மிக பெரிய ஒரு அதி உயர் பாதுகாப்பு வலயம். இது இப்போ ஒற்றையடி பாதை. அந்த பக்கமா இருந்து வர வாகனம் மட்டும்தான் இப்ப அனுமதிக்காங்க. நீங்க நடந்து ரெண்டு பக்கமும் போகலாம், இந்த பக்கமா போகலாம், நீங்க அந்த பக்கம் இருந்து வரையலாது.